பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம். 1945 2வது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் 7.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இறந்துட்டாங்க. இராணுவ வீரர்கள் மாத்திரம் 2 கோடிக்கும் அதிகமான பேர் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல மரணம் நடந்து கொண்டே இருக்கிறாரு. யுத்தத்தை எப்படி நிறுத்துவது? ஜப்பான் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக யுத்தத்தை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறது. அதனால உலக தலைவர்கள் ஒன்றாக யோசித்து எடுத்த முடிவுதான் அணுகுண்டு போடுவது என்பது. அதனால அவங்க தெரிந்தெடுத்த இந்த இடம் இந்த ஹிரோஷிமா என்கிற ஒரு பட்டணமும் நாகசாகி என்கிற பட்டணம். 1945 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில முதலாவது ஹிரோஷிமாவில் அந்த முதல் குண்டு போடப்பட்டது. அதற்கு லிட்டில் பாய் அப்படின்னு அதுக்கு பேரு கூட வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். ஆனா அது பெரிய அழிவு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மறிச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க. பட்டணமே அழிந்து போனது. அதற்கு 3 நாள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த நாகசாகியில மறுபடியும் ஒரு குண்டு அணுகுண்டு போடப்பட்டது. அதற்கு பேட்மேன், அதாவது கொழுமையான பையன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பெரிய குண்டா இருக்குது. இங்க இருக்கிற மியூசியத்துல அதனுடைய மாடல்லாம் வச்சிருக்கிறாங்க. நாங்க போய் பார்த்தோம். அதில் ஏற்பட்ட அழிவு காரியெல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே மனதுக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறது. ஏனென்றால் இரும்பெல்லாம் உருகி போயிருக்கிறது. அந்த ஹீட்டுனால கட்டடங்கள் உருகி போயிட்ட. மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? உருகி வெறும் எலும்பு கூடாக கிடந்திருக்கிறாங்க. குழந்தைகள் செத்துருக்கிறாங்க. பெரிய தேவாலயம் இடிந்து கிடந்த அந்த இடிபாடுகள் எல்லாம் இப்பவும் வச்சிருக்கிறாங்க இங்க. அந்த மாதிரி பெரிய பாதிப்பை உண்டாக்கினாரு. அந்த காலத்துல சுமார் இந்த இடத்துல 2,40,000 மக்கள் வசித்திருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 75,000 பேர் மறிச்சு போயிருக்கிறாங்க. இன்னொரு 75,000 பேர் காயப்பட்டு ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க இந்த நாகசாகி பட்டணத்துல. ஆனா அது நடந்து இப்பொழுது 80 வருடம் ஆகிவிட்டது. அந்த குண்டு போடப்பட்ட உடனே தான் உலக யுத்தத்துக்கு முடிவு வந்தது. கோடிக்கணக்கான மக்களுடைய ரத்தம் சிந்துதலுக்கு முடிவு ஏற்பட்டது என்பது சரித்திரம். இன்னொரு அணுகுண்டு போடக்கூடாதுன்னு இந்த 80 வருஷ காலத்துல அதன் பிறகு அணுகுண்டே பயன்படுத்தப்படவில்லை. ஐநா சபை அதன் பிறகு உருவாக்கப்பட்டது. உலக நாடுகள் அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டது. ஆனா அணுகுண்டை தயாரிச்சு ஒவ்வொரு நாடும் வச்சிருக்கிறாங்க, இன்னும் பயன்படுத்தலை. அதன் பிறகு பலவிதமான நைட்ரஜன் குண்டுகள், இன்னும் பலவிதமான குண்டெல்லாம் கண்டுபிடிச்சு அழிவு உண்டாக்குறதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது உலகத்துல இன்னைக்கு காணப்படுகிற காரியம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? வேத புஸ்தகத்துல 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இதான் வாக்கு தத்தம். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? அப்போ உங்களை பாதுகாக்க தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் எங்க போனாலும் நான் தேவதூதருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, என்னுடைய பிரயாணத்துல என்னை பாதுகாக்க நீர் அனுப்பி இருக்கிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். கார்ல பிரயாணப்பட்டாலும் சரி, விமானத்துல பிரயாணப்பட்டாலும் சரி, ட்ரெயின்ல பிரயாணப்பட்டாலும் சரி, எங்க நான் பிரயாணப்பட்டாலும் என்னை பாதுகாக்க உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீங்க. தூதர்கள் என்ன சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதுக்கா ஸ்தோத்திரம்னு நான் துதிப்பேன். ஏன்னா வேறு வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தின் தேவனை விசுவாசிக்கிறேன். அதனால நிறைய சமயத்துல நான் பல ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கப்பட்டதை உணர்ந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க. நிறைய சமயம் கண்ணிம நேரத்துல யாரோ காப்பாத்துறாங்க, ஏதோ நடந்துச்சு, நான் தப்பிச்சுட்டேன். அது காரணம் உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற தேவதூதர்கள். அவங்க கண்ணால பார்க்க முடியாத அவங்களுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அந்த பாதுகாப்பை உணர முடியும். நீங்க வேத வசனத்தை விசுவாசித்து துதிச்சா அதை உணர முடியும். அதனால நீங்க எங்க போனாலும், உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் உனக்குரிய தேவதூதன் பாதுகாப்பாய் வருகிறான். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லணும். தேவதூதனை துதி கூடாது. தேவதூதனுக்கு எல்லாம் நீங்க துதி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை பயன்படுத்தின, அவனை அனுப்பின,
கர்த்தரை தான் துதிக்கணும், தொழுது கொள்ளணும். தேவதூதர்களை வணங்கவும் கூடாது, அவங்களை துதிக்கவும் கூடாது. அவங்க கர்த்தருடைய வேலைக்காரர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நீங்க விசுவாசித்தா எப்பவும் ஒரு தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தை விசுவாசிங்க. உங்களுக்கான தேவதூதர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டே வர்றாங்க, இன்னும் பாதுகாப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில நடக்கணும். பாவத்துல நான் மதுபான கடைக்கு போறேன், பாதுகாப்பு கொடுங்கன்னா ஆண்டவர் பாதுகாப்பு எல்லாம் தர மாட்டார். நான் திருட போறேன், லஞ்சம் வாங்க போறேன், இந்த ஏமாத்த போறேன், அவங்களுக்கெல்லாம் தேவன் பாதுகாப்பு தரவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நீதி நேர்மையா நடக்க ஒப்பு கொடுத்து வாழ்றவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு. அதுக்கு அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்காக நீர் நியமித்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்க எப்பவுமே என் கூட இருக்கிறாங்க. அது நீங்க எனக்கு கொடுத்த பாக்கியம், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இப்பொழுதும் என் கூட தேவ தூதர்கள் கூடவே இருக்கிறாங்க, என்னை பாதுகாக்கிறாங்க, என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.